நம்மளை பத்தி அறிமுகப்படுத்துறதுக்கு பதிலாக ஆண்டவர் தம்மை பத்தி அவர் அறிமுகப்படுத்தினது தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? சோ அது யாத்ராகம புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா 7வது வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன். 15வது வசனம் வரலாம் படிக்கலாம். நான் படிக்கிறேன், நீங்க கேளுங்க. அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியருக்கும் ஏத்தியருக்கும் எமோரியருக்கும் பெரிசியருக்கும் ஏவியருக்கும் எபிசியருக்கும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நிலமும் விசாலமுமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரில் கூக்குரல் என் சன்னதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். அதற்கு அவர், நான் உன்னோடே இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையின் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் பொழுது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றார். அதற்கு தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக என்றார். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றென்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம். சோ இந்த வாக்கியங்களை இது யாருக்கு இடையில நடைபெறுகிறது அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இது முதல்ல நடைபெறுகிறது எங்க அப்படின்னு சொன்னா, மோசே தன்னுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிற ஒரு இடத்துல ஒரு முட்செடியில ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அக்னியாய் அங்க கொழுந்து விட்டு எரிகிறது. அந்த காட்சியை பார்க்க போறாரு. அங்க ஆண்டவர் மோசையோட கூட பேசுகிறார். அங்க பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா ஆண்டவர் தான் பேசுகிறார். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னுடைய ஜனங்கள் எகிப்துல கஷ்டப்படுகிறத, அடிமைத்தனத்துல கடினமான வேலை செய்கிறதையெல்லாம் பார்த்து அவங்க கண்ணீரை காண்டேன், அவங்க கூக்குரலை நான் கேட்டேன். இப்ப என்ன பண்றேன், அவங்கள விடுதலை ஆக்கும்படியாக நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன். நீ தான் போய் என்ன பண்ணணும், சொல்லணும் அப்படின்னு சொல்லும் போது மோசேக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப நான் போய் சொன்னேன்னா அவங்க யாருன்னு கேட்டா நான் என்னன்னு சொல்றது? ஏன்னா நம்ம ஒரு நபரை குறித்து நம்ம அறிமுகப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்குது. எப்படி சிஸ்டர் சொன்னாங்களோ, தங்களை பத்தி அறிமுகப்படுத்தணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம பேரை சொல்லணும். இப்ப நான் என்னை பத்தி அறிமுகப்படுத்தணும்னா அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். எப்போதுமே குறிப்பா இந்த கான்ஃபரன்ஸ் எல்லாம் எங்காச்சும் போகும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளை குறித்து நம்மளே இன்ட்ரடியூஸ் பண்ணணும். நம்மளை குறித்து நம்மளே என்ன சொல்றது அப்படின்னே தெரியாது. ஆனால் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு சொல்லணும். ஏதாச்சும் நம்ம என்ன பண்ணோம், எங்கே பிறந்தோம், என்ன படித்தோம், நம்ம பெற்றோர்கள் யாரு, நம்ம என்ன வேலை செய்கிறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு சுய அறிமுகம் தேவையா இருக்கும். அப்படி இருக்கும்போதெல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியாது. ஆனா இங்க பார்க்கும்போது தேவன் தம்மையே தம் ஜனங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார். அந்த அறிமுகத்தை தான் நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுகிறோம், நம்ம தியானிக்க போகிறோம். இங்க போகும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்ன நாமம் அப்படின்னு சொல்றது, என்ன பேருன்னு சொல்றது, பிதாக்களின் தேவன் அப்படின்னு சொன்னா ஏதோ இங்கும் அங்குமாக ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி இருந்தார். சோ அப்படி இருக்கும்போது அவர் சொன்ன வார்த்தை தான் என்னது, இருக்கிறவராகவே
இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆங்கில வேதாகமத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஐ எம் தட் ஐ எம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கும். ஐ எம் தட் ஐ எம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவராகவே இருக்கிறேன். இப்போ ஒரு கேள்வி கேட்கிறாங்கன்னு வச்சுங்களேன், நீங்க யார் அப்படின்னா நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னா இதுல என்னத்தை புரிஞ்சுக்கிறது? அதை ஹூ ஆர் யூ அப்படின்னு இங்கிலீஷ்ல கேட்டாங்கன்னா ஐ ஹாவ் டு சே ஆமா நான் வந்து தீபக் அப்படின்னு சொன்னா அதுல ஏதோ இருக்குது, அட்லீஸ்ட் பேரு தெரியுது, எனக்கு வயசு இங்க இருக்குது, நான் கோவால வாழ்றேன் அப்படின்னு சொன்னா ஓகே இவர் இங்க இருக்கிறாரு வாழ்றாரு அப்படின்னு, இவர் கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ அவர் என்ன சொல்றாரு, மோசே ஹூ ஆர் யூ அப்படின்னா நான் என்ன சொல்லட்டும் அப்படின்னு கேட்கும்போது ஐ எம் அப்படின்னு சொல்லு அப்படின்ட்டு. ஐயம்மா ஒண்ணுமே புரியலையே அப்படிங்கிற ஒரு பதம் தான் இருக்கிறது. ஆனா ஆண்டவர் அந்த பதத்துல தான் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா தன்னை அறிமுகப்படுத்துகிறது மாத்திரம் இல்ல, இந்த பேர் பிரஸ்தாபம் எப்படி இருக்கும் அப்படிமா தலைமுறை தோறும் இருக்கும் அப்படின்னு வசனம் சொல்லுது. தலைமுறை தோறும் என்னவா இருக்குமா, இந்த பேர் பிரஸ்தாபமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியும். சோ முதலாவதாக நம்ம இதை எப்படி பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா இன்ட்ரோடக்ஷன் மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். வரும்பொழுது இந்த ஐஎம் அப்படிங்கிற வார்த்தைய மீண்டும் மீண்டுமாக அவர் தன்னை குறித்து ஒப்பிட்டு பேசுகிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். ஐ எம் த வே, த ட்ரூத் அண்ட் த லைஃப். நானே வாசல் அப்படிங்கிறாரு, நானே வெளிச்சம் அப்படிங்கிறாரு. இது மாதிரி ஆண்டவர் தன்னையே அவர் இயேசு எப்படி அப்படின்னா அவர் அறிமுகப்படுத்துகிறார், அவருடைய தன்மைகளை அவர் என்ன பண்றார் அப்படின்னா வெளிப்படுத்துகிறார். சோ இங்க நம்ம என்ன பண்ணுகிறோம் அப்படின்னா மோசேக்கு ஆண்டவர் சொல்லுகிறதுல இருந்து நம்ம என்ன புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். சோ இப்போ மோசேக்கு முன்பாக தேவன் எப்படி வெளிப்பட்டார் அப்படின்னு முதல்ல பார்த்துடலாம். ஒரு 5 நிமிடம் நம்ம என்ன பண்ணலாம், மோசேக்கு முன்பாக இருந்த நாட்கள்ல மோசேக்கு பின்பாக இருக்கிற நாட்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னா, மோசேக்கு முன்பான நாட்கள்ல அங்கும் இங்குமாக ஒரு சிலருக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு, தம்மை வெளிப்படுத்தினார். அதனாலதான் பிதாக்களின் தேவன் அப்படின்னு மோசே சொல்றாரு. எப்படி சொல்றாரு, உங்கள் பிதாக்களின் தேவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். இப்ப பிதாக்களுடைய தேவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம வேதாகமத்துல ஆதி ஆகமத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு சில ஜனங்களை ஆண்டவர் என்ன பண்றாரு, தன்னை வெளிப்படுத்துகிறார். அங்க ஒரு ஐக்கியம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஆதாமோடும் ஏவாளோடும் ஆண்டவர் என்ன பண்ணாரு, பகலின் குளிர்ச்சியான வேலைகளில அவங்க ஐக்கியம் கொண்டாங்க, பேசினாங்க, பழகினாங்க. அதுக்கு பின்பாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஏபேலுடைய காணிக்கையும் காயினிடத்துல பேசினதையும் நம்ம வேதத்துல பார்க்கலாம். அதற்கு பின்பாக பார்த்தோம் அப்படின்னா பாவம் வந்து விட்டது, ஜனங்கள் தேவனை விட்டு பிரிக்கப்பட்டார்கள். ஆனா சேத்தனுடைய நாட்கள்ல மீண்டுமாக ஆண்டவர் என்ன பண்ணாங்க, ஜனங்கள் தேவனை அறிந்து கொண்டதை நம்ம பார்க்க முடியும். ஈனோக்கு தேவனை அறிந்து கொண்டு தேவனோடு கூட நடந்தான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். நோவா தேவனுக்கு பயந்து நடந்த ஒரு உத்தமமான ஒரு மனுஷன் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த பட்டியல்ல அதுக்கப்புறமா ஆபிரகாம் வராரு, ஈசாக்கு வராரு, யாக்கோபு வருகிறார். அதுக்கப்புறமா யோசேப்பு இடத்துல ஆண்டவர் பேசுகிறத நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறமா ஒரு 400 வருடம் சைலன்ஸ். 400 வருடம் ஆண்டவர் என்ன பண்ணல, பெருசா யாருக்கிட்டையும் பேசின மாதிரி வேதாகமத்துல எழுதி வைக்கல. நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் பேசிக்கிட்டே வர்றாரு. ஒவ்வொரு ஜனங்களுக்கும் அவர் தான் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆபிரகாம் இடத்துல போய் அவர் தான் வெளிப்படுத்துகிறார், ஈசாக்கு இடத்துல போய் அவர் தான் வெளிப்படுத்துகிறார், யாக்கோபு இடத்துல போய் அவர் தான் வெளிப்படுத்துகிறார். யோசேப்புக்கு தரிசனம் காமிச்சது, கனவு கொடுத்தது ஆண்டவர் தான். சோ அவர் தான் நம்ம எல்லா இடத்துலயும் போய் என்ன பண்றாரு, அவரை அறிமுகப்படுத்துகிறார். அதுல தெளிவா இருந்துக்கலாம். யாரை வந்து அறிமுகப்படுத்துகிறார், நம்ம ஆண்டவர் தேடி போய் என்ன பண்ண முடியாது, கண்டுகொள்ள முடியாது. ஆண்டவர் தேடி வந்து தம்மை நமக்கு என்ன பண்றாரு, வெளிப்படுத்துகிறார். சோ அவர் எப்ப வேணாலும் யாருக்கிட்ட வேணாலும் என்ன பண்ண முடியும், அவர் வெளிப்படுத்த முடியும். அவர் எல்லாரோடையும் என்ன பண்ணணுமா, விரும்பணும் அப்படிங்கிற, இப்ப பழகணும், அந்த ஐக்கியம் கொள்ளணும் அப்படிங்கறத ரொம்ப விரும்பினார். அது மாத்திரம் வேதத்துல நம்ம ரொம்ப தெளிவா பார்க்கலாம். எல்லாரோடையும் ஆண்டவர் என்ன பண்ணணும், தனிப்பட்ட விதத்துல நான் உறவு வைத்துக் கொள்ள வேண்டும், பேசணும், அவங்களோடு நேரம் செலவழிக்க வேண்டும் அப்படிங்கிறது ஆண்டவர் விரும்பினார். அதனாலதான் இப்போ மோசேயினுடைய நாட்கள்ல வரும்போது வெறும் மோசேயின் தேவன் அப்படின்னு சொல்லாம ஒரு முழு சந்ததியே, இஸ்ரவேல் சந்ததியினோட தேவன், பேரு எப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா இஸ்ரவேலின் தேவன் அப்படின்னு ஆயிடுச்சு.
அது வரலும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எல்லாம் ஒரு நபருடைய பேர் படி தான் இருந்துச்சு. ஆனா இங்க அவர் வெளிப்படுத்துகின ஒரு பேர் என்ன அப்படின்னு சொன்னா, இருக்கிறவராகவே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சந்ததி முழுவதுமாகவே என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, இந்த நாமத்தினாலதான் என்னை அறிந்து கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார். இதோடைய உள் அர்த்தம் என்ன, எப்படி அவர்கள் புரிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் மோசேக்கு ஒரு சைன் சொல்றார், ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லுகிறார். என்ன அடையாளம் அப்படின்னு சொன்னா, இந்த ஜனங்கள் எகிப்திலிருந்து மீட்கப்பட்டு சீனாய் மலையில தேவனை ஆராதிக்கும்படியாக எல்லாரும் வருவார்கள், தேவனை ஆராதிப்பார்கள். என்ன அடையாளம்? அவங்க என்ன தேவன் அறிந்து அவர்கள் என்னை தொழுது கொள்வார்கள். மோசே, இதுதான் அடையாளம், இது நடக்கும். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நான் மீட்டு எடுத்து வருவேன், இதுதான் நான் உனக்கு கொடுக்குகிற அடையாளம் அப்படிங்கிறாரு. இந்த அடையாளம் எப்படி இருக்குது? நம்ம ஏதாச்சும் ஒரு அடையாளம் வேணும் அப்படின்னு சொன்னா, நான் செய்யலாமா வேணாமா, நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, கன்ஃபார்ம்னா நான் என்ன பண்றேன், செய்யறேன் அப்படின்ட்டு. ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ போப்பா, எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகுதான் உனக்கு தெரியும் நான் யாரு அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்படின்னு நீங்க சொல்றாரு. சோ நம்ம ஆண்டவரை எப்போ அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில தனிப்பட்ட விதத்துல ஆண்டவரை புரிந்து கொள்ளும் பொழுதுதான், அனுபவிக்கும் பொழுது மாத்திரம்தான் நம்ம என்ன பண்ண முடியும், அறிந்து கொள்ள முடியும். சோ மோசேக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நான் ஒவ்வொரு மனுஷனும் என்ன பண்ணுவான், நான் யார் அப்படின்னு புரிந்து கொள்ளுவான். மோசே, அப்ப நீ போய் என் பேர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது அவனுக்கு புரியும். ஏன் தெரியுமா? அவன் அதை அனுபவித்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஆண்டவரை இந்த ஜனங்கள் எப்படி அனுபவித்தார்கள், எப்படி இந்த நாமத்தின்படியாக புரிந்து கொண்டார்கள் அப்படிங்கறதான் இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு காரியம். இப்போ 14வது வசனத்துல பிற்பகுதியில நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார். இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு. சோ அப்ப அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா, இப்ப மோசே போய் சொல்றாரு, கடவுள் உங்களை என்ன பண்ண போறாரு, கர்த்தர் உங்களை எகிப்திலிருந்து மீட்டு எடுத்துட்டு பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசத்துல கொடுக்க போறாரு. கேட்கும் போதே நல்லா இருக்குது இல்லையா? அவங்க கேக்குறாங்க, அவர் யாருப்பா அப்படின்னு கேட்கும்போது, இருக்கிறவர் அனுப்பினார் அப்படின்னா என்னது, அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இப்போ நீங்களும் நானும் நம்மை அறிமுகப்படுத்தும் போது நமக்கு பேர், நம்முடைய தகப்பன் தாயோடைய பேரை சொல்லுவோம், நம்ம எந்த ஊர்ல பிறந்தோம் அப்படின்னு சொல்லுவோம், நம்ம எந்த நாட்கள்ல பிறந்தோம் அப்படின்னு சொல்லுவோம், இப்ப என்ன படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். இப்ப ஆண்டவர் தன்னை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று சொன்னா அவர் எப்படி நம்மளை அறிமுகப்படுத்த முடியும்? யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கு எனக்கும் ஒரு ஆரம்பம் உண்டு, ஒரு முடிவு ஒன்று உண்டு இந்த பூமியில. ஆனா தேவனுக்கு அவர் இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் ஆரம்பத்துல இருந்தாரு, இப்ப இருக்கிறாரு, சதா காலமும் இருக்கிறவர். சோ அதனால அவர் என்ன சொல்றாரு, நான் இருக்கிறேன் அப்படிங்கறத போய் சொல்லு, அவ்வளவுதான். நான் தேவன் ஒருவர் உண்டு, நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத அவங்களிடத்துல சொல்லு, அதுதான் என்னுடைய நாமம் என்று சொல்லு அப்படின்னு சொல்றாரு. ஐ எம் ஆல்வேஸ் தேர். இன்னைக்கு இங்கிலீஷ்ல நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஐ எம் தட் ஐ எம் எப்படி நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஐ எம் ஆல்வேஸ் தேர். நான் எப்பொழுதும் இருக்கிறேன், சதா காலமும் இருக்கிறேன். எனக்கு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. உலகம் தோற்றுவதற்கு முன்பாகவே நான் என்ன பண்ணேன், நான் இருந்தேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் தன்னுடைய தன்மையை குறித்து சொல்றார். அங்கே அவருடைய அடையாளம் என்னவாக இருக்கிறது, அவர் நித்தியமானவர் அப்படிங்கிறது நமக்கு விளங்குகிறது. ஆண்டவர் அதான் சொல்றாரு. அப்ப நம்ம இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுடைய மெயின் அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, ஐ எம் ஆல்வேஸ் தேர். நீங்க என்னை அறிமுகப்படுத்துன்னு சொல்ற, நான் என்ன, நான் ஆதாம் கிட்ட இருந்து நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துறதா? நான் எதை சொல்லி நான் அறிமுகப்படுத்துவது? இன்னைக்கு நான் உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே நான் என்ன பண்ண இருக்கிறேன். அது குறிப்பாக ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படின்னு இருக்குது இல்லையா? இங்கிலீஷ்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, இன் த பிகினிங் அப்படின்னு சொல்லிட்டு, காட் கிரியேட்டட் ஹெவன்ஸ் அண்ட் எர்த் அப்படின்ட்டு. ஆரம்பத்துல ஆண்டவரே ஆதியில என்ன பண்ணாராம், வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லிட்டு. எபிரேய போதகர்கள் அதை எப்படி கிரியேட்டட் ஹெவன்ஸ் அண்ட் எர்த் அப்படின்னு சொல்லிட்டு,
ஏன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நமக்கு வேதாகமத்துல தூதர்கள் எப்படி உண்டானார்கள், எவ்வளவு நாட்கள் அவர்கள் இருந்தாங்க, எப்படி விழுந்தாங்க, இதுமான காரியங்கள் தெளிவாக கொடுக்கப்படவில்லை இல்லையா? பைபிள்ல என்ன இருக்குது அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் படைத்ததின் படைப்பு. இப்ப நம்ம பூமியில இருக்கிறோம், சோலார் சிஸ்டம் அப்படின்ட்டு சொல்றாங்க இல்லையா, இந்த கிரகங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் பார்த்துருக்கிறோம்? நம்ம யாரும் பார்க்கறது இல்லை. ஆனா இன்னைக்கு அதுக்கு கருவிகள் இருக்கிறது. நான் இப்ப போது ஒரு சின்ன ஒலி அவ்வளவுதான் இருக்குது, வேற எதுவுமே இல்லை. அந்த இது அவ்வளவு அது எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னா மைல்கள் அப்பாற்பட்டு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்குது. ஆனா இன்னைக்கு சயின்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு அப்படி கிரகங்கள் எல்லாம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஆண்டவர் பார்க்கும்போது இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அவர் ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னு சொன்னா, எனக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை, நான் சதா காலங்களும் இருக்கிற தேவன், அண்ட சராசரங்களையும் உண்டாக்கின தேவன், என் நாமத்தை அவங்க என்ன பண்ணணும், அறிந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்களேன். சும்மா சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம். இதுல ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நம்ம என்ன பண்ண வேண்டும் அப்படின்னு சொன்னா, இந்த நாமத்தை அறிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலையும் அவர் வெளிப்படுவதற்கு ஒரு ஆரம்பம் உண்டு. இப்ப மோசேயினுடைய நாட்கள்ல ஒரு வெளிப்பாடு வருது. அவருக்கு முதலே தெரியும், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நான் தான் மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் எபிரேயர்களுக்குள்ளாக போராட்டம் நடக்கும்போது கூட என்ன பண்றாரு, போய் சமாதானப்படுத்த விரும்புகிறார். எகிப்தியர் யூதர்களுக்கு விரோதமாய் எழும்பும் பொழுது என்ன பண்றாரு, அவங்களுக்கு விரோதமாய் போடுகிறார். ஏன்னா அவருக்கு தெரியும், நான் என் கையை கொண்டுதான் ஆண்டவர் ரட்சிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கடைசியில் என்ன ஆயிடுச்சு, ஊரை விட்டே ஓடி 40 வருஷம் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் மீண்டுமாக அவருக்கு வந்து வெளிப்படுத்தி, முற்செடியில வெளிப்படுத்தி என்ன பண்ணுகிறார் அப்படின்னா, எப்பா நான் இருக்கிறேன், இன்னும் என்னுடைய திட்டம் என்ன பண்றது இல்ல, முடிவுக்கு வரல, நீ எங்கேயோ எகிப்து பார்வோனுடைய வீட்டுல வந்துட்டு இங்க ஆடு மேய்க்கிறதுக்கு தான் நீ இருக்கிற, உன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு யோசிக்காத, நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு, மோசேயின் இடத்துல வெளிப்படுத்தி ஜனங்கள் இடத்துலயும் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எந்த சூழ்நிலையா இருக்கட்டும், நீங்க இப்ப கஷ்டப்படுறீங்க, உங்க அழுக என் காதுகள்ல கேட்கிறது, நான் பார்க்கிறேன் உங்களோட கஷ்டத்தை. சோ இப்ப எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொன்னா, நான் அறிந்திருக்கிறேன், நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நம்ம கஷ்டப்படும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, பெரும்பான்மையா ஆண்டவர் இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஆனா உண்மையாலுமே நம்ம ஆண்டவரை எப்ப தெரியுமா தெரிந்து கொள்ள முடியும் அதிகமா, நாம எப்போ கஷ்டத்துக்குள்ள போறோமோ, எப்போ பிரச்சனைக்குள்ள போகிறோமோ, எப்போ நம்ம அறிவுக்கும் திராணிக்கும் முடியாம ஐயோ என்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு இருக்கிறோம் தெரியுமா, அப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் நமக்கு ரொம்ப கிட்ட வந்து நமக்கு பேசுவார். சோ இந்த ஜனங்களும் கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கிறார். சோ அப்ப ஆண்டவர் அவங்க கிட்ட போய் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் இருக்கிறேன்ப்பா, நீ என்னத்தை பார்த்து கவலைப்படுற, உன் கஷ்டத்தை பார்த்து ஏன் நீ கவலைப்படுற, நான் இருக்கிறேன். இந்த எகிப்து என்ன உன்னை கஷ்டப்படுத்துறான்னு நினைக்கிறியா, நான் இருக்கிறேன், அவங்கள மீட்டு எடுப்பேன் நானு. நீ இன்னைக்கு சாப்பாட்டுக்கு எங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற இல்லையா, அல்லும் பகலும் வேலை செஞ்சுட்டு இருக்கிற, உன் சம்பாத்தியத்தை கூட ஒழுங்கா உன்னால அனுபவிக்க முடியாம இருக்கிற இல்லையா, பாலும் தேனும் ஓடுற தேசத்தை நான் உனக்கு வச்சிருக்கிறேன். நீ அப்படியே ரொம்ப அழகா இருக்கிற ஒரு தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க, அது உனக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இதை நான் செய்வேன், நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோசேக்கும் அந்த ஜனங்களுக்கும் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். சோ இப்ப நம்ம 2வது நிலையை ஆண்டவர் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இருக்கிறவராகவே இருக்கிறார் அப்படிங்கிறது ஒண்ணு, அப்படி எல்லாரும் பார்த்து கொள்ள முடியும். ஆனா தனிப்பட்ட விதத்துல நான் அறிந்து கொள்ளுகிற ஒரு நிலைமை தான் வந்து ரொம்ப அவசியமான ஒரு நிலை. நான் அறிந்து கொள்ளணும். இப்ப சங்கீதம் அந்த 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல என்ன இருக்கிறது, தேவனுடைய நாமத்தை அறிந்திருக்கிற ஜனங்களுக்கு என்ன இருக்குதா, ரொம்ப நன்மை இருக்குது, ஆசீர்வாதம் இருக்கிறது, அவர்களுக்கு ஒரு பெரிய விசேஷிதமான ஒரு பாக்கியம் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இத ஜனங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார், தம்மை ஜனங்களுக்கு வெளிப்படுத்த
விரும்புகிறார். இததான் யோவான் எழுதும்போது கூட என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிற தேவன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சோ யார் நமக்கு வெளிப்படுத்த முடியும் தேவனை? அவர் தான் நமக்கு அறிமுகப்படுத்த முடியும். அவர் என்ன பண்றாரு? அறிமுகப்படுத்துகிறார். அது என்ன நிலைமையில வேணாலும் இருக்கலாம். ஆனா நம்ம பிரச்சனையை பார்த்து அறிந்து நம்முடைய கூக்குரலை கேட்டு வருகிற தேவன் ஒருத்தர் உண்டு. சில நேரத்தில் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த ஆகாருடைய அந்த வசனம் தான், நீர் என்னை காண்கிற தேவன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பேர். ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த அந்த அடிமை பெண் இல்லையா, தன் எஜமான் துரத்தி விட்டாரு, தான் கண்ணெதிர தன் பையன் சாக போறான் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குது. அந்த ஒரு எந்த தாயும் அதை விரும்ப மாட்டாங்க இல்லையா? யோசிச்சு பாருங்களேன், எந்த தாய் தான் மகன் சாக போறான், சாப்பாட்டு கூட வழி இல்லை, என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு ஒரு நிலைமை இருக்கும். யோசிச்சு பாருங்களேன். அப்படி ஒரு நிலைமைக்கு நம்ம போனோம்னா நம்முடைய மனசு எப்படி இருக்கும்? அப்படி ஒரு மனநிலையில இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஆகாருக்கு வெளிப்படுத்து, நான் உன்னை காண்கின்ற தேவன், ஐ ஆம் த லார்ட் ஹூ சீஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அறிந்து கொள்ள முடியும். இதுதான் ஆண்டவரை இருக்கிறவராகவே இருக்கிறார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளுகிற நிலைமை. அது உங்க இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? வெளிப்படுவார். அது யாருமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யாரும் உங்க இடத்துல சொல்லி தர வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க பாஸ்டர் கிட்ட பாஸ்டர் ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா அப்படின்னு நீங்க சந்தேகமா கேட்கவே மாட்டீங்க. ஏன் தெரியுமா? உங்களுக்கு அப்படி ஒரு நிச்சயம் இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் உங்க ஆவியோடு கூட என்ன பண்ணுவார்? சாட்சி சொல்லுவார், நீங்க தேவனுடைய மகள், நீங்க தேவனுடைய மனுஷன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? உங்க ஆவியில சொல்லுவார். இதுதான் அறிந்து கொள்ளுகிற நிலைமை. நான் ஒரு நாள் அறிந்து கொண்டேன். நான் உலகத்துல மாண்டு கொண்டிருக்கும் போது ஆண்டவர் என்னை தேடி என்ன பண்ணாரு? என்னை அறிந்து கொண்டார். ஓகே, இது முதல் காரியம். சோ இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுல ரெண்டு பதம். ஒண்ணு, ஆண்டவர் யார் என்று தன்னை வெளிப்படுத்துகிறார். நீங்களும் நானும் யார் என்று அறிந்து கொள்ளுகிற நிலைமை. ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் மாறாதவர். அவ்வளவுதான், இதோட முடிஞ்சிடலாம் இன்னைக்கு. ஆண்டவர் என்னதான்? மாறாதவர். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, I will not change. என் தன்மை என்ன பண்ண போறது இல்லை, ஒரு காலம் மாறுகிறது இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு 2 வசனத்தை மாத்திரம் நம்ம பார்த்துட்டு நம்ம கடந்து செல்கிறோம். கடைசி புஸ்தகம் பழைய பாட்டுல மல்கியா எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவர் தன்னை குறித்து சொல்லுகிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாவதில்லை. சோ ஆண்டவர் இங்க என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, நான் கர்த்தர், நான் மாறாதவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிற ஒரு இது. சோ இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, எனக்குள்ள எந்த மாறுதலுமே கிடையாது, எந்த மாறுதலும் கிடையாது, நான் எப்படி இருக்கிறேனோ அப்படியே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் பழைய ஏற்பாட்டுல ஒரு வசனம் இருக்கும். என்ன அப்படின்னு சொன்னா, மனுஷனை நம்புவது என்னாகும் அப்படின்னு சொன்னா, அவங்க மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், அவங்க பேசுகிறது மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்லி செய்யாம இருப்பாரா? கர்த்தர் தன்னுடைய நிலையிலிருந்து மாறிடுவாரா? மாறவே மாட்டார். அவர் மாறாத தேவன். இத புதிய ஏற்பாட்டுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, யாக்கோபு அழகா எழுதுவார். யாக்கோபு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், ஓகே, 17வது வசனம், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது, அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை குறித்து சொல்லுகிறார். இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, இங்க என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னா, சோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து அப்படின்ட்டு. ஸோ ஹி இஸ் த ஃபாதர் ஆஃப் லைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இதெல்லாம் என்ன பண்ணுகிறது? பூமிக்கு ஒளி ஊட்டுகிற இதா இருக்குது. ஆனா இது என்ன ஆகும் தெரியுமா? மாறிக்கிட்டே இருக்கும்.
அமாவாசை, பௌர்ணமி அப்படின்னா பௌர்ணமி அப்போ முழு வெளிச்சம் இருக்கும். அமாவாசைன்னா நிலவு இருக்காது இல்லையா? சோலார் எக்லிப்ஸ், மூனார் எக்லிப்ஸ் அப்படின்னு வரும்போது சூரியன் இருக்காது, சூரியன் மறைந்து போய்விடும். இதெல்லாம் மாறுகிற தன்மை உடையது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நான் இருக்கிறேன் தெரியுமா, நான் மாறாத தேவன், என்னிடத்துல யாதொரு மாறுதலும், அந்த மாறுதலுடைய நிழல் கூட என்ன இருக்கிறது இல்ல, மாறுகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார். இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோசேயினுடைய நாட்களுக்கு நம்ம போய் பார்க்க வேண்டும். இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீங்க இப்ப கஷ்டத்துல இருக்கிறீங்க, அடிமைத்தனத்துல இருக்கிறீங்க, எகிப்தியன் உங்களை ஆளுகிறான், கொடுமையாய் நடத்துகிறான், வேலை வாங்குறான், கஷ்டப்படுத்துகிறான், சாப்பிட கூட முடியாத அளவுக்கு இருக்கிறீங்க, உங்க வாழ்க்கையே ரொம்ப சஞ்சலமா இருக்குது, தவிப்பா இருக்கிறது. ஆனா நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், நான் இருக்கிறேன், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா, எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். சோ மோசேயோடு செய்த வல்லமைகளை நம்ம பார்க்கலாமே. ஆண்டவர் நம்ம எப்படி தெரியுமா அறிந்து கொள்ள முடியும்? அவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில எப்படி வெளிப்படுகிறது அப்படிங்கிறது தான். ஆண்டவர் மோசேயின் இடத்துல பண்ண சொன்னது என்ன தெரியுமா? நீ போப்பா, நீ போ, நான் செய்யற காரியம் பயங்கரமா இருக்கும். எல்லா ஜனங்களும் என்ன பண்ணுவாங்க, என்ன அறிந்து கொள்வார்கள், இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு அவங்களுக்கு புரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி தெரியுமா புரியும்? எகிப்தில் இருக்கிற தெய்வர்கள் எல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு, மோசேயை கொண்டு நிரூபிக்கிறார். அந்த வாதைகள் வருகிறதுல 10 வாதைகள் எல்லாமே எகிப்தியர்கள் நம்பின அவர்களுடைய தெய்வங்கள். ஆனா ஆண்டவர் அவங்க இடத்துல என்ன தெரியுமா சொல்றாரு, இவங்க எல்லாரை காட்டிலும் நான் மேலானவர், சிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தன்மையை அங்க நிலைநாட்டுகிறார். நான் மாறாத தேவன், என்னால எதுவையும் செய்ய முடியும். ஒரு சர்வ வல்லமை உள்ள ஒரு சாம்ராஜ்யத்தை ஒரு அடிமைகளாய் இருக்கிற ஜனங்களுக்காக விடுதலை செய்ய முடியும் அப்படின்னா நான் பண்ண முடியும்பா அப்படிங்கிறார் ஆண்டவர். அப்படிதான் அவர் ஓங்கிய புயத்தினால, எப்படி இருக்குது தெரியுமா அந்த வசனம், அதை படிக்கும் போதே இருக்குது இல்லையா? ஓங்கிய புயத்தினால அவர் என்ன பண்ணாராம், அப்படியே ஜனங்களை வந்து கூட்டிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு எகிப்தின் அடிமைத்தனத்துல இருந்து மீட்டு எடுத்து வந்தாரா அப்படின்னா. சோ இப்போ பாடி பில்டர் மாதிரி அதை பார்க்க முடியாது. ஆண்டவர் எப்படி பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னா, ஒரு ஜிம்முக்கு போய் ஒருத்தர் வந்து அப்படியே கட்டு மஸ்தான உடம்புகளோடு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னாப்பா இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவான் இல்லையா, இவன் அடிச்சான் அவ்வளவுதான் அப்படின்ட்டு. இப்போ ஆண்டவர் அப்படி என்ன சொல்றாரு அப்படின்னா, என் புயத்தை பாருங்க, என்னுடைய கரத்தின் வல்லமையை பாருங்கள், நான் எகிப்தில் இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கிறவராகவே இருக்கு. சோ மாறாதவர் அப்படிங்கிறது எப்ப தெரியுமா நமக்கு தெரியும்? நாம் நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்கும் பொழுதுதான் தெரியும். நான் முதல்ல சொன்னது, நம்ம ஆண்டவர் இருக்கிறேன் அப்படிங்கறத என்ன பண்ணோம், அறிந்து கொள்ள வேண்டும். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படிங்கறத என்ன தெரியுமா பண்ண வேணும், நாம அனுதினமும் அனுபவிக்க வேண்டும். இததான் எபேசியர்ல பவுல் என்ன சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பின் ஆழத்தையும் அகலத்தையும் நீளத்தையும் உயரத்தையும் என்ன பண்ணணுமா, நாம் அனுபவிக்க வேண்டுமா கிறிஸ்தவர்கள். இது அனுபவம். ஆண்டவர் எப்படி அனுபவிக்கணுமா, நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளின் மத்தியில தேவன் எப்படி நம்மை நாட்டுகிறார், நிலை நாட்டுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் மல்கியா புஸ்தகத்தை நான் என்னதான் சொன்னேன் அப்படின்னு சொன்னா, எல்லா யுத்தங்கள் வந்துச்சு, சாம்ராஜ்யங்கள் மாறிடுச்சு, ஆனா ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன தெரியுமா சொல்றாரு, யாக்கோபின் புத்திரர்களே நீங்க மடிந்து போவது கிடையாது அப்படிங்கிறாரு. அதனாலதான் இன்னைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் வாழுகிறார்கள். ஏன் தெரியுமா, கர்த்தருடைய வல்லமைக்கு விரோதமா என்ன பண்ண முடியல, யாருனாலையும் எழும்பி அழிக்க முடியவில்லை. இது ஒரு வாக்கு தத்தம், ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம். சோ நம்ம இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னா, அவர் வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்கும் பொழுது நாம இருக்கும். சோ இதை நீங்க என்ன பண்ணணும், ஒரு சின்னதோ பெருசோ எதுவா இருந்தாலும் ஆண்டவர் இடத்துல என்ன பண்ணணும், ஆண்டவரே இதை நான் அனுபவிக்கணும், இது என் வாழ்க்கையின் அனுபவம் மாறுங்க, எனக்கு இதை செய்யுங்க, எனக்கு இது பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கும் பொழுது அது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். அப்பதான் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் நமக்கு அவருடைய வல்லமையோடு கூட வெளிப்படுகிறவராக இருக்கிறார். அவர் மாறாதவராகவே இருக்கிறதை நம்ம என்ன பண்ண வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ இதை நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னா, ஏசப்பா கிட்டத்தட்ட ஒரு 10 இடங்களில ஐஎம் அப்படின்னு சொல்லிட்டு புதிய ஏற்பாட்டுல அவர்தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இயேசு என்ன பண்ணார் அப்படின்னா, பூமியில அந்த தேவனாய் அவதரித்தார். அதுவரையிலும் ஆவியாய் இருந்த தேவன் மாம்ச சாயல் எடுக்கல இல்லையா. நம்ம
பிதாவை நம்ம எப்படி பார்த்தோம்? ஆவியா தான் பார்த்தோம். நேரடியா யாரும் என்ன பண்ணல, பார்க்கவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து பூமியில வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, மனுஷ சாயலாகி அவர் மனுஷ ரூபம் எடுத்து அவர் தேவ தன்மையோடு கூட நம்ம இடத்துல என்ன பண்ணாரு, வாழ்ந்தார். அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நானே எல்லா இடத்துலயும், குறிப்பாக இன்னைக்கு ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் காத்துட்டு உங்களுக்கு முடிக்கிறேன். யோவான் 8ஆம் அதிகாரம் 58வது வசனம். யோவான் 8ஆம் அதிகாரம் 58வது வசனம். இப்போ இந்த 58ல பார்க்கும்போது, இதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் ஏசப்பா சொல்றார். என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இவங்கெல்லாம் ஆபிரகாம் எங்களுடைய தகப்பன், நாங்க ஆபிரகாமினுடைய புத்திரர்கள், நாங்க ஆபிரகாமின் வம்சத்துல வந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார்கள். இன்னைக்கும் உலகத்துல 3 மதங்களை ஆபிரகாமின் விசுவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன தெரியுமா? யூதர்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள். நம்ம என்ன ரிலிஜன் தெரியுமா? ஆபிரகாமில் இருந்து வந்தவர்கள் மதம் அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாமிக் ஃபெய்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன தெரியுமா சொல்றாரு? நான் ஆபிரகாமுக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன் அப்படிங்கிறாரு. இப்ப நீங்களும் நானும் உலகம் பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா, கிறிஸ்தவர்கள்லாம் நம்ம எதை பின்பற்றிருக்கிறோம்? ஆபிரகாமின் வம்சத்துல பின்பற்றிருக்கிறோம் அப்படின்ட்டு. ஆனா இங்க இயேசு கிறிஸ்து என்ன தெரியுமா சொல்றாரு? அப்பா, ஆபிரகாம் பிதாக்களுடைய தகப்பன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்த பிதாக்களுடைய தகப்பன் யார் தெரியுமா? நான் தான் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. பிதாக்களின் தகப்பன் யாரு? இயேசு கிறிஸ்து தான். அந்த பூமியில நான் மனுஷனா வரல, புதிய ஏற்பாட்டுல நான் மனுஷ ரூபமாய் மனுஷ அவதாரம் எடுத்து நான் வந்திருக்கிறேன். அதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நான் இருக்கிறேன் அப்படின்னு அவர் திரும்ப சொல்லுகிறாருங்க. அவர் என்ன சொல்றாருங்க அப்படின்னு சொன்னா, முன்னமே நான் இருக்கிறேன். மீண்டும் அதே பேரை இங்க யூஸ் பண்றாரு. ஸோ ஐ எம் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்து தன்னை உரிமை பாராட்டுகிறார். இந்த தேவன் யார் தெரியுமா? நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு தன்னை ஜனங்களுக்கு அறிந்து கொள்கிறார்கள். நீங்களும் நானும் பிதாவை பார்க்கல, நீங்களும் நானும் நேரடியா எத்தனை பேர் பிதாவுடைய சத்தத்தை கேட்டிருக்கிறீங்க அப்படிங்கிறது தெரியாது. ஆனா உங்களுக்கும் எனக்கும் இயேசு என்பவர் யாருன்னு தெரியும், அவர் எப்படி வாழ்ந்தாருன்னு தெரியும், அவர் என்ன செய்தார் அப்படின்னு வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நம்ம படிக்கும்போது என்ன பண்ணுகிறோம் அப்படின்னு சொன்னா, நாம பிதாவோடு தொழுது கொள்கிறோம், நம்ம இயேசுவை தொழுது கொள்கிறோம். இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இயேசு எந்தெந்த இடத்துல எல்லாம் தன்னை நான் இருக்கிறேன் அப்படி, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு வெளிப்படுத்தினார் அப்படிங்கிறத நம்ம இந்த வாரங்கள்ல நம்ம பார்க்க போகிறோம். அது நம்முடைய வாழ்க்கையில எப்படி மோசேயினுடைய நாட்களில இந்த ஜனங்கள் இருக்கிறவராகவே இருக்கிற தேவனை அறிந்து கொண்டார்களோ, அதே போல இந்த இயேசுவை அறிந்து கொள்வதற்கு நமக்கு உதவும். இதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? பார்க்க போகிறோம். சரிங்களா? ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். ஐ எம் அப்படிங்கிற சேயிங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்துவோடைய டீச்சிங்ஸ்ல பார்க்கும்போது மலை பிரசங்கம் ரொம்ப முக்கியமான பிரசங்கமாக எல்லாரும் கருதுவார்கள். புறஜாதிகள் கூட அதை படிப்பார்கள். ஓகேவா? அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்துவனுடைய உவமைகள், அவர் சுருக்கமான கதைகள் மூலமாக அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறமா கேள்வி பதில்கள் மூலமா ஜனங்க வந்து கேள்வி கேட்பாங்க, அதுக்கு பதில் சொல்லுவாங்க. கடைசியாக ஆண்டவர் என்ன தெரியுமா பண்றாரு? ஐ எம் ஸ்டேட்மெண்ட்டை அவரை குறித்து சொல்லுகிறார். மற்றதெல்லாம் மற்றவர்கள் இயேசு கிறிஸ்து என்ன அனுபவித்தார்களோ அதை எழுதுகிறார்கள். ஆனா இந்த ஐ எம் ஸ்டேட்மெண்ட், இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற ஸ்டேட்மெண்ட், அது நேரடியாக இயேசுவின் வாயிலிருந்து அவரை குறித்து வெளிப்படுத்தின ஒரு ரகசியம். இந்த ரகசியத்தை நம்முடைய வாழ்க்கையில எப்படி நம்ம கற்றுக்கொள்ளலாம், அது நம்முடைய வாழ்க்கையில எப்படி அனுபவிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த சீரியஸ்ல நம்ம பார்க்க போகிற காரியங்கள். ஸோ இன்னைக்கு உங்களிடத்துல நான் சொல்ல விரும்புகிறது, இருக்கிறவராகவே இருக்கிற தேவனை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நீங்களும் நானும் அறிந்து கொள்ளுக வேண்டும். ஏன்னா அவர் இருக்கிறார். ரெண்டாவது, அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அவர் மாறாதவர். அவர் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவர் செய்யக்கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. உங்க சூழ்நிலை எதுவா இருந்தாலும் அவரை நம்புங்கள், அவரிடத்துல போங்க. ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை தான், என்னை பிதாவை விசுவாசிங்கள், என்னையும் விசுவாசியுங்கள் அப்படின்னு ஆண்டவர் தான் சொன்னார். நம்ம அவரை விசுவாசிக்கும் பொழுது அவருடைய வல்லமையோடு கூட ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவார். அடிமைத்தனத்தில் இருந்த எகிப்தியர்கள் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துல அவர்கள் என்ன பண்ணாங்க? நாட்டப்பட்டார்கள்.
நிலைத்திருக்கப்பட்டார்கள். ஸோ ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் மாறாதவைகள், ஆண்டவர் மாறாதவர். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.